வணக்கம் நண்பன்பி. இன்னைக்கு நம்ம Canva பத்தி கம்ப்ளீட்டா பேசுவோம். ஃப்ரீ அக்கவுண்ட் இருந்தா போதும். ஸோ டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். ஸோ 10 மினிட்ஸில் உங்கள் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட் ரெடி ஆகும். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு Canva ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃப்ரீ சைன் அப் பண்ணலாம். Canva ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. சைன் அப் ஆன உடனே ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அது எதுக்குன்னா, நீங்கள் ஃப்ரீ பிளான்லேயே இருக்கீங்களா, இல்லை வந்து பெய்டு கன்வெர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி உங்களை கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்பஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரீலே இருக்கீங்களா, இல்லை வந்து ப்ரோவில் மாறுறீங்களான்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து எஜுகேட்டட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஸோ அந்த பர்பஸு தான் நான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பர்பஸுக்கு நான் என்னவோ அதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பெய்டு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த Canva டேஷ்போர்டு உங்களுக்கு உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் இந்த சர்ச் பாரில் உங்களுக்கு என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ அந்த பர்பஸுக்கு நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த சர்ச் பாரில் உங்களுக்கு என்ன பர்பஸ் வேணுமோ ஸோ அந்த கீவேர்ட் அடித்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரிசல்ட் வரும் உங்களுக்கு. இந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான எல்லா வந்து டெம்ப்ளேட்ஸும் உங்களுக்கு கீழே கிடைக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது நம்ம வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணுவோம் இப்போது. ஸோ இந்த கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எடிட்டிங் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜஸ் வந்த உடனே நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ அதை மறக்காதீங்க. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸ் எடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருந்தே ஆகணும். நீங்கள் ஒரு செல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட முடியாது. ஸோ இது நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபாண்ட்டை மாற்றுங்க. ஸோ ஒரு டெம்ப்ளேட்ஸை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சாம்பிளுக்கு ஸோ அதிலிருந்து வேறு ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ வேறு ஃபாண்ட்டை மாற்றுங்க. ஸோ இதுக்கு டோட்டலாகவே நீங்கள் வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிசைன் உங்களுக்கு அதே மேக்ஸிமம் நீங்கள் அதே கலரில் டிசைன் வைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து பிகினரு எனக்கு வந்து டிசைனிங் நாலேஜ் அவ்வளோக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா ஸோ ஓரளவுக்கு யூனிக்காக உங்களுக்கு தெரியும் உங்கள் டிசைனு. ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 கார்னர் இருக்குல்ல இந்த எலமெண்ட்ஸு இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் தூக்கிக்கிட்டு
உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு எலமெண்ட்ஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. நீங்கள் ஒன்ஸு உள்ளே வந்து நீங்கள் இறங்குங்க. நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அதில். உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு அது உங்களுக்காகவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஓன் ஸ்டைலில். ஸோ ஒன்ஸு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 4 கர்ல் இருக்கிற வந்து சாம்பிள்ஸ் எல்லாமே, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு டிசைன் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சூட்டப் எப்படி எந்த அளவுக்கு உங்கள் டிசைனுக்கு வந்து அது வந்து சூட்டப் ஆகுது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டிசைனுக்கு சூட் ஆகுதோ இந்த எலமெண்ட்ஸு, ஸோ அதெல்லாம் நீங்கள் யூனிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் எல்லாமே ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் இதில் எல்லாமே. லைக் அதிலிருந்து நம்ம வந்து என்னென்ன வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது காப்பிரைட் இஷ்யூ நம்மளுக்கு வரும். ஸோ அதை நம்ம காப்பி பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ஓன் ஸ்டைலில் நீங்கள் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் அதை செல் பண்ணலாம். ஸோ Canva வந்து ஒரு வெரி குட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து இதில் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோ சேவ் ஆகிடும். அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் மறுபடியும் ஐயோ நான் சேவ் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஸோ அது ஆல்ரெடி அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும் உங்கள் ப்ராஜெக்ட்ஸு. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் செப்பரேட்டாக சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதில். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி ஒவ்வொரு பேஜஸ் கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 டிசைன் நீங்கள் அட் அ டைமில் க்ரியேட் பண்ணி, ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஆட் பேஜஸ் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேஜஸும் ஆட் பண்ணி நீங்கள் யூனிக்காக வந்து ஒரு டிசைனை போடலாம். ஒரு பேஜை ஆட் பண்ணி யூனிக்காக இருக்கிற டிசைன் போடலாம். இல்லைனா வந்து ஒரு புது டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லை இருக்கிற டிசைனையே நீங்கள் வந்து இருக்கிற டிசைன் நீங்கள் வந்து ரீடிசைன் பண்ணி ஸோ யூனிக்காக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா, ஸோ அது வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எத்தனை பேஜ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி 6 பேஜ் இப்போ அதாவது ஃபைல் வந்து பிஎன்ஜி ஃபைலாக என்ன ஃபைல் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே அதை செலக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் இருக்கும் அதில். அவ்வளோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஒரு ஜிப் ஃபைலாகவே உங்களுக்கு டவுன்லோட் வந்துடும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. அடுத்து வந்து ஹெச்இஎல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் அதில் அப்லோட் பண்ணுங்கள். ப்ரைஸஸ் கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200லேருந்து 500 வரைக்கும் ப்ரைஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ நான் ஹெச்இஎல் தான் செல் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஹெச்இஎல் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ என்னுடைய ஹெச்இஎல் கோர்ஸில் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ வந்து ஹெச்இஎல் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஹெச்இஎல் லிஸ்டிங்லேருந்து ஹெச்இஎல் ப்ராடக்ட் எப்படி ஷிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் சொல்லியிருப்பேன் நான் வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறதை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பற்றி மெயினாக நான் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு நிறைய போட்டிருக்கேன். நான் ஒரு செக்ஷனே வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் வேணாம் உங்களுக்கு. ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ.